தேவன் விரும்பும் பரிசுத்த வாழ்விலே முதலாவது பரிசுத்தத்தை குறித்து பார்த்திருந்தோம், இரண்டாவது அன்பை குறித்து பார்த்திருந்தோம். இன்றைக்கு நாம் தேவனுடைய நீதியை குறித்து பார்க்க போகிறோம். ரைச்சஸ்னஸ், கரெக்டுங்களா? தேவன் நீதியானவர், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டார். நாமும் அவரை போல நியாயமாய் நீதியுடன் வாழ்வதை அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அப்ப பரிசுத்தம் என்பது அவருடைய குணாதிசயம், அன்பாய் இருப்பது அவருடைய குணாதிசயம், நீதியாய் நடந்து கொள்வதும் யாருடைய குணாதிசயம்? தேவனுடைய குணாதிசயம். இந்த குணாதிசயங்களை உடையவர்களாக அவருடைய பிள்ளைகளும் இருப்பதை தேவன் விரும்புகிறார். தேவனை உடையவர்கள், தேவனை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்விலே தேவனுடைய பரிசுத்தத்தையும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய நீதியையும் அவர்கள் வெளிக்காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்ப தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய அன்பு, இது இரண்டையும் இணைப்பதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய நீதி. இந்த தேவனுடைய நீதி தேவனுடைய பரிசுத்தத்தோடும் இணைந்து செயல்படும், தேவனுடைய அன்புடனும் அது என்ன பண்ணும்? இணைந்து செயல்படும். இப்ப உலக பிரகாரமான நீதியை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப சட்ட பிரகாரமான நீதி வழங்குவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சட்டத்துக்கு முன்பாக அனைவரும் சமம், அனைவருக்கும் சட்டம் பொதுவான ஒன்று. அங்க பாரபட்சம் இல்லாமல் யார் குற்றவாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களை குறித்து நியாயம் விசாரித்து அவர்கள் தண்டனைக்குரியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தண்டனையும், நியாயம் கிடைக்க வேண்டியவர்களுக்கு நியாயத்தையும் சொல்வது சட்டபூர்வமான நீதின்னு சொல்லுவோம். அதே போல உலகளாவிய நீதிமன்றங்களும் இருக்கு, லோக்கலும் இருக்கு, ஸ்டேட்டும் இருக்கு, சென்ட்ரலும் இருக்கு, வேர்ல்டு லெவல்லையும் நீதிமன்றங்கள் இருக்கு. இது சட்டப்பூர்வமான நீதிகளை உலகத்திலே நாம் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்போது நம்முடைய தமிழ்நாட்டுல அதிகமாக நம்முடைய காதுகள் பட கேட்பது என்னன்னா சமூக நீதின்னு சொல்லுவாங்க. சமூக நீதின்னு என்ன? சமுதாயத்திலே உள்ள அந்த ஜனங்களுடைய ஏற்ற தாழ்வுகளை களைந்து அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களுடைய கல்வி, வேலை, மருத்துவம் போன்ற அடிப்படை உரிமைகளை சாதி, மதம், பாலினம் பாகுபாடின்றி அனைவருக்கும் சமமாக கிடைக்க செய்வதை நம்ம சமூக நீதின்னு சொல்லுவோம். பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் சம உரிமையில அவர்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வதை என்னன்னு சொல்லுகிறோம்? சம நீதி என்று சொல்லுகிறோம். தார்மீக நீதின்னு ஒண்ணு இருக்கு. தார்மீக நீதினா ஒரு மனிதன் ஒரு மனசாட்சியோட கூட அவனுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு மனிதர்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காத வகையிலே அவன் வாழ்வதை அவன் தார்மீக நீதின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது எல்லாமே உலகத்தில் இருக்கிறது. அப்ப உலக பிரகாரமான நீதியை நம்ம என்னெல்லாம் பாக்குறோம்னா சட்ட பிரகாரமான நீதி இருக்கு, சமூக பிரகாரமான நீதி இருக்கு, தார்மீக அடிப்படையிலான நீதி இருக்கு. சட்ட பிரகாரமானதுங்கிறது அது ஒரு நிர்வாகம் சார்ந்தது, அது நீதிமன்றங்கள் இருக்கும். குற்றவாளி யாரு, குற்றவாளி யார் இல்லைங்கிறத அந்த நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கும், சட்டமன்ற நீதி. சமூக நீதிங்கிறது அனைவருக்கும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை சமமாக பெரும்படியாக செய்வது சமூக நீதின்னு சொல்றோம். தார்மீக நீதி என்பது மனசாட்சியின் அடிப்படையில பிறர் ஒருவருக்கு தீங்கு விளைவிக்காத படையில வாழ்வதை நம்ம தார்மீக ரீதி என்று சொல்லுகிறோம். இது எல்லாமே பாத்தீங்களா உலகத்தில் இருக்கக்கூடியதையும் மனிதனுக்குள்ள இருக்கிறதையும் நாம் பார்க்கிறதாக இருக்கிறது. அப்ப ஒரு மனிதன் தனிப்பட்ட வாழ்விலும் சமூகத்திலும் சட்டத்திலும் அவன் நேர்மையோட கூட சமத்துவத்தோடு கூட அவன் வலுவான ஆரோக்கியமான சமூகத்தை நிலைநாட்டுவதற்கு இப்படி ஒரு கட்டமைப்பு பூமியில உலகத்திலே இருக்கு. கரெக்டுங்களா? பல்வேறு பிரச்சனைகளுக்கு சட்டமன்றங்களை நீதிமன்றங்களை நாடும்படியாக இருக்கு. இன்னும் பல பிரச்சனை அடிப்படை உரிமைகள் கிடைக்கலன்னா சமூக நீதிக்கு போராட வேண்டியதாக இருக்கா இல்லையா? அப்புறம் ஒருவேளை தீமை செய்கிறவர்களாக இருப்பார்களானால் தீங்கு செய்கிறவர்களாக மனசாட்சியின் அடிப்படையில் அவங்கள மன்னிக்கிறதுங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஒரு நபரனுடைய தனிப்பட்ட ஒரு நீதியாக இருக்குது. அப்ப இப்படிப்பட்டதான உலகத்திலே பல நீதிகளும் நியாயங்களும் உலக பிரகாரமான மனிதர்களுக்கு உட்பட்ட சமூகங்களுக்கு உட்பட்ட ஒரு ஒழுங்குகள் இருக்கிறத பார்க்கும். கரெக்டுங்களா? இப்ப இதுக்கும் தேவனுடைய நீதிக்கு என்ன வித்தியாசம்? நம்ம இந்த உலக பிரகாரமான நீதியை குறித்து ஆய்வு செய்ய போறதில்லை, ஒரு அடிப்படையா தெரிந்திருப்பதற்காக சொன்னேன். நீதிமன்றங்கள் மூலமாக சட்ட ரீதியான நீதியை பார்க்கிறோம்.
அடிப்படை உரிமைகள் கிடைக்க செய்வதன் மூலமாக சமூக நீதியை குறித்து பார்க்கிறோம். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய மனசாட்சியின் அடிப்படையில நடப்பதை அடிப்படையாக கொண்டு ஒரு தார்மீக ரீதியை பார்த்தோம். இதை குறித்து நம்ம ஆய்வு செய்ய போறதில்லை. நாம் தேவனுடைய நீதியை குறித்து ஆய்வு செய்ய போகிறோம். ஏனென்றால் மனிதன் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவன் தன்னுடைய மீறுதலினாலே பாவத்துக்குட்பட்டான். தேவனுடைய தன்மைகள் சிலவற்றை அவன் இழந்து போனான். இழந்த போன அவன் மீண்டுமாக தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய நீதியை குறித்து அறிந்து கொள்வது அவனுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கரெக்டுங்களா? இப்ப உலக பிரகாரமான நீதி சட்டமன்றத்துல நீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்குவதற்கு அவங்களுக்குன்னு சில படிப்புகள் இருக்கு. அதை படிச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சரியான குற்றங்களை சரியான விதத்துல விசாரித்து சரியான நீதி அவங்களால வழங்க முடியும். கரெக்டா? சமூக நீதின்னு இருக்கு. சமூகத்துக்கு பாரபட்சம் இல்லாமல், சாதி மதம் பாலினம் இல்லாமல் அனைவருக்கும் சரியான அடிப்படை உரிமைகள் கிடைக்க செய்வது அது பல்வேறு சீர்திருத்தவாதிகள் புரட்சியாளர்கள் செய்த அந்த கூற்றுகளை படிப்பதனாலே அவர்கள் சமூகத்துல அந்த நீதியை நிலைநாட்ட முடியும். கரெக்டா? மனசாட்சியின் அடிப்படையில் நடக்குதுங்கிறது அவங்க குடும்பம் சார்ந்து இல்லை மனசாட்சி சார்ந்து அவங்க உணர்வுகள் சார்ந்து அதன் அடிப்படையில நடக்க முடியும். இப்ப இது எல்லாமே உலக பிரகாரமான நீதி. இவைகளை குறித்து நம்ம ஆய்வு செய்ய போறதில்ல, பார்க்க போதில்லை. நாம் தேவனுடைய நீதியை குறித்து பார்க்க போகிறோம். ஏனென்றால் மனிதன் தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்டவன். தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய மீறுதலினாலே அந்த சாயலில் சிலவற்றை இழந்தான். சிலது பாதிப்புக்குள்ளானது. அப்ப சிலவற்றை இழந்த அந்த மனிதன் மீண்டுமாக அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவனை பார்த்து தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இவன் உலக பிரகாரமான காரியங்கள் மூலமாக தேவனுடைய நீதியை கற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய நீதியை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனிடத்திலிருந்து தான் என்ன பண்ண வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். கரெக்டுங்களா நான் சொல்ல வருது? அப்ப தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில தேவனுடைய நீதியை குறித்து நம்ம சில காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேவனுடைய நீதி என்றால் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? என்ன நீங்க உலக பிரகாரமான நீதியை பத்தி சொல்லட்டேன். இப்ப தேவனுடைய நீதினா நீங்க என்ன அனலைஸ் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு தேவனுடைய நீதின்னு சொன்னோன்னா என்ன ஞாபகம் வருது? முதலாவது விஷயம் நான் சொல்ல வருகிறது, தேவனுடைய நீதி அவருடைய பரிசுத்தத்தில் இணைந்த ஒன்றாக இருக்கிறது. நாம் இப்பொழுது தேவனுடைய நீதியை குறித்து பார்க்கிறோம். அந்த தேவனுடைய நீதி உலக பிரகாரமானது கிடையாது. அது தேவனுடைய குணநல பண்புகளிலே சிறந்த ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனிடத்தில் அது இருந்தது. அந்த மனிதன் மீறுதலுக்கு உட்பட்ட போது அந்த சாயலை தேவனுடைய குணநல பண்புகளில் சிலவற்றை அவன் இழந்தான். அந்த இழந்த குணநல பண்புகளை மீண்டுமாக தேவனிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொள்ள போகிறான். அந்த தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறது. தேவனுடைய நீதி அவருடைய பரிசுத்தத்தில் இணைந்த ஒன்றாக இருக்கிறது. ஓகேங்களா? அப்ப தேவனுடைய நீதி அவருடைய பரிசுத்தத்திலிருந்து பிரிக்க முடியாது. அப்ப தேவன் பரிசுத்தராய் இருக்கிற போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்பது தேவனுடைய நீதி அவருடைய பரிசுத்தத்தில் இணைந்திருக்கிறதை அறிவிக்கும் விதமாக இருக்கிறது. தேவன் பாவத்தை வெறுக்கிறவராக இருக்கிறார். கரெக்டுங்களா? அவர் பரிசுத்தராய் இருப்பதினாலே பாவம் அவருடைய தன்மைக்கு எதிரானது. பரிசுத்தர் பாவத்தை பொறுத்து கொள்ளவும் முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. கரெக்டுங்களா? அப்ப பரிசுத்தராய் இருப்பது தேவனுடைய நீதியை காண்பிக்கும் வகையில இருக்கிறது. அப்ப பரிசுத்தமாய் வாழ்வது என்பது ஒழுக்க நெறிகளோட கூட நம்ம செயல்படுவது என்பது தேவனுடைய நீதியை நிலைநாட்டுவதாக இருக்கிறது. அப்ப தேவன் நீதி உடையவனாக நீதியின்படி செயல்படுவனாக அவருடைய தன்மைகளை முதல் மனிதனாகிய ஆதாமுக்குள்ளாக வைத்தார். அப்ப ஒருவன் பரிசுத்தமாய் இருக்கிறான் என்றால் அவனுக்குள்ளாக என்ன இருக்கும்? நீதி இருக்குங்க. ஏன்னா பாவத்தை தேவன் பொறுத்து கொள்ளாதவர். அப்ப பரிசுத்தமா தேவன் இருக்கும் போது மனிதனை தம்முடைய சாயலை சிருஷ்டிக்க வரும்போது மனிதன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான்? அவனும் பரிசுத்தம் உள்ளவனாதான் சிருஷ்டிக்கப்பட்டான். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க இயலாது. அப்ப தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப ஆதாமை தேவன் அவருடைய சாயலை சிருஷ்டித்தார் என்ற போது அவனை பரிசுத்தம் உள்ளவனாக சிருஷ்டித்தார். அப்ப பரிசுத்தம் உள்ளவனாய் அவன் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் நீதியை உடையவனாக இருந்திருக்கிறான். ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்தம் பாவத்தை பொறுத்து கொள்ளாது, பாவத்தை வெறுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப ஆதாமும் தேவனோட கூட பரிசுத்தத்திலே அந்த உறவிலே இணைந்து இருந்த போது அவன் நீதி உள்ளவனாக வாழ்ந்திருக்கிறான். இப்ப அதே ஆதாம் ஏவாள் 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது சாத்தானுடைய வஞ்சனைக்கு அவர்கள் இடமளித்து தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் மீறி
அவர்கள் என்ன பண்றாங்க? பாவத்துக்கு உட்படுறாங்க. கரெக்டுங்களா? 2ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர்கள் பரிசுத்தத்துல நீதியில இருந்திருக்கிறாங்க. 3ஆம் அதிகாரம் வரும்போது பாவத்துக்கு உட்படுத்தாங்க, அதாவது மீறுதலுக்கு உட்பட்டாங்க. மீறுதலுக்கு உட்பட்ட உடனே அவங்க பாவம் செஞ்ச உடனே அவங்களுக்கு என்ன வரணும்? வரணும். பாவம் செய்தால் தேவன் அதை பொறுத்துக் கொள்வாரா? அவங்களுக்கு இமீடியட்டா என்ன வரணும்? தண்டனை வரணும், பனிஷ்மெண்ட் வரணும். அப்பதான் தேவன் நீதி உள்ளவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாவம் செய்யும் போது அவர் பொறுத்துக்கிட்டாருன்னா அவர் எப்படி நீதி உள்ளவரா இருப்பாரு? பாவத்தை அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாருன்னா அவர் எப்படி பரிசுத்தரா இருப்பாரு? தேவன் பரிசுத்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், ஆவியா இருக்கிற தேவன் மனிதனை தம்முடைய சாயலிலே அவருடைய குணநல பண்புகளை கொண்டவனாக சிருஷ்டித்தார். அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய கட்டளையை மீறினதினாலே பாவத்துக்கு உட்பட்டப்படுகிறான். பாவத்துக்கு உட்பட்ட மனிதன் இப்ப தண்டனைக்கு பாத்திரவானா மாறுறான். புரிஞ்சுங்களா? அப்ப தேவன் அவனுக்கு தண்டனை கொடுத்தாதான் அவர் நீதி உள்ளவர். கரெக்டா நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியுதா? மனிதன் பாவத்தில் விழுந்தா யார் தண்டனை கொடுக்கணும்? தேவன் தண்டனை கொடுக்கணும். இப்ப இந்த ஆதாமுடைய மீறுதலினாலே முழு மனித இனத்துக்கும் என்ன பண்ணுது? தேவனுடைய கோபம் வந்துருச்சு. கரெக்டுங்களா? ஆதாம் ஏவால இருந்ததான மனித இனம் பெருகுது, பழகி பெருகி பூமியை நிரப்பும்படி ஆசீர்வதிக்கிறார். அப்ப மனித இனம் முழுமையாக ஆதாமுடைய மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை தீர்ப்பு வந்ததாக ரோமர் 5:18 வாசிக்கிறோம். அப்ப ஒரு மனிதனாலே அவனுடைய மீறுதலினாலே முழு மனித இனத்துக்கும் ஆக்கினை தீர்ப்பு. அதே சமயம் அந்த மனிதனை மீட்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியினாலே முழு மனித இனத்துக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானதாகவும் ரோமர் 5:18 வாசிக்கிறோம். அப்ப ஆதாமுடைய மீறுதலினாலே முழு மனித இனத்துக்கும் ஆக்கினை தீர்ப்பு. இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. கரெக்டுங்களா? 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் என்ன பண்ணப்படுகிறார்கள்? நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். கரெக்டுங்களா? இப்ப நான் சொல்ல வர்றது, அப்ப ஆதாமுடைய மீறுதல் முழு மனித இனத்துக்கும் ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல் முழு மனித இனத்துக்கும் மீட்பை கொண்டு வருகிறது. அப்ப நீங்கள் மீட்கப்பட்டு தேவனுடைய சாயலில் நீங்கள் இழந்த பரிசுத்தத்தை மீண்டும் பெறுவதற்கு தேவனுடைய நீதியான தண்டனையை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலதான் நீங்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய நீதிக்குள்ள வர முடியும். நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே முழு மனித இனமும் ஆக்கினி தீர்ப்புக்கு ஏதுவாகி முழு மனித இனமும் பாவத்துக்குள்ளானது. ஒரு இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே முழு மனித இனத்துக்கும் மீட்பு உண்டாகிறது. அவர்கள் கீழ்ப்படிதலினாலே நீதிமான்களாக ஆக்கப்படுகிறார்கள் என்று ரோமர் 5:18-19 வசனங்கள் நமக்கு அறிவிக்கிறது. அப்ப தேவன் பட்சபாதம் உள்ளவர் கிடையாதுங்க. அவர் பாவம் செய்த அனைவரையுமே அவர் தண்டிக்கக்கூடியவரா இருக்கிறார். தேவன் தண்டிப்பது என்பது தேவனுடைய நீதியை காண்பிக்கிறதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 10:34-36 வரைக்கும் பார்க்கிறோம். கொர்நேலிய வீட்டுல பேதுரு பேசும்போது சொல்றாரு, தேவன் பட்சபாதவர் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்தினால் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறினார் என்று பேதுரு சொல்றாருங்க. பட்சபாதமே இல்லாம நீங்கள் எந்த இனத்தானாக இருந்தாலும் நீங்கள் தேவனுக்கு பயந்து நீதியை செய்கிறவர்களாக இருக்கும் போது தேவன் உங்களை பட்சபாதம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்க மீட்டுக்குள்ள ஆயத்த முடியவரா இருக்கிறாருங்க. அப்ப ரட்சிப்பு என்பது யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல. ரட்சிப்பு என்பது தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல. தேவன் புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பை அருள செய்கிறவரா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தேவன் தாம் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் தருகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவை கொர்நேலியனுடைய வீட்டிலேயும் தேவன் என்ன பண்ணுகிறார்? பொழிந்தருளுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அங்க ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறதே பார்க்கிறோம். அப்ப ரட்சிப்பு யாவருக்குமானது. பரிசுத்த ஆவியானவர்
விசுவாசிக்கிற அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறார். ஞானஸ்தானம் விசுவாசித்து பரிசுத்த ஆவியை பெற்ற அனைவருமே ஞானஸ்தானமும் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப தேவனுடைய நீதியை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமே வழியாக இருக்கிறார். அப்ப மனித இனம் பாவத்தினாலே விழுந்து போன நிலையில் இருந்தது. விழுந்து போன மனிதனை மீண்டுமாக மீட்டு தம்மிடம் சேர்த்துக் கொள்வதற்கு தேவன் நியமித்த ஒரு வழி என்றிருந்தால் அது ஒரே வழிதான், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இதே காரியத்தை கலாத்தியர் 2:6-8 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது பவுலும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. விருத்த சேதனம் உள்ள யூதர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுருவை தந்த தேவன் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக பவுலை கொடுக்கிறார். யூதர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்க பேதுருவை அனுப்பின அதே தேவன் தான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்க பவுலை அனுப்புகிறார். அப்ப ரட்சிப்பு யூதர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த ரட்சிப்பினுடைய மீட்பினுடைய செய்தி புறஜாதிகளுக்கும் உரியது. ஆதாமுடைய மீறுதலினாலே முழு மனித இனமும் பாதிப்புக்குள்ளானது, முழு மனித இனமும் பாவத்துக்கு உள்ளானது, முழு மனித இனமும் தண்டனைக்குரியதானது. இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதலினாலே முழு மனித இனமும் விசுவாசத்தினாலே மீட்கப்பட முடியும். முழு மனித இனத்தினுடைய மீட்பராக தான் இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணாரு, மரித்தார். அப்ப தேவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தி சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அவருடைய பிள்ளைகளை அனுப்பினாரோ, அதே போல புறஜாதிகளையும் வழி நடத்துவதற்கு, புறஜாதிகளுக்கும் பிரசங்கிப்பதற்கு அவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலையும் அனுப்பினாருங்க. கரெக்டுங்களா? அப்ப இவர்களை அனுப்புற பரிசுத்த ஆவியானவர், இவர்களை வழி நடத்துகிற இயேசு கிறிஸ்து, இவர்களை வழி நடத்தி இவர்களை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்த தேவன், இவர்கள் இணைந்து அந்த நீதியினுடைய வேலையை மனிதன் பெற்றுக்கொள்வதற்காக அதை செய்து முடித்திருக்காங்க. இப்ப தேவன் அனுப்பாம குமாரன் பூமிக்கு வர முடியுமா? குமாரன் அனுப்பாம பரிசுத்த ஆவியானவர் மனிதனுக்கு கிடைக்க முடியுமா? அப்ப இவர்கள் இணைந்து மனிதனை சிருஷ்டித்தார்கள். இவர்கள் இணைந்து மீண்டுமாக தேவனுடைய சாயலை தராங்க. புரியுதுங்களா? அப்ப தேவனுடைய சாயலை இழந்த மனிதன் மீண்டுமாக இந்த திரியேக தேவனுடைய தயவினாலே, கிருபையினாலே மீண்டுமாக அவருடைய குணநல பண்புகளை பெற்றுக்கொள்றாங்க. நான் சொன்ன வசனங்களை நீங்கள் வீட்டுல வாசிச்சு பாருங்க. ஓகே, அப்ப நான் முதல் பாயிண்ட் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, தேவனுடைய நீதி அவருடைய பரிசுத்தத்தில் இணைந்த ஒன்று. அப்ப பரிசுத்தத்திலிருந்து தேவனுடைய நீதியை பிரிக்க இயலாது. அப்ப தேவன் பாவத்தை பொறுத்து கொள்ளாதவரா இருப்பதினாலே அந்த பாவத்துக்கு தண்டனையை வழங்குகிறவராக இருக்கிறார். வழங்க வேண்டியது அவருடைய நீதி. கட்டுங்களா? அப்படி ஒருவேளை வழங்காமல் இருந்தா அவர் அநீதி உள்ளவர் ஆயிடுவார். அப்ப தேவன் நீதியை வழங்குகிறார், பாரபட்சம் இல்லாமல் வழங்குகிறார். ஆதாமுடைய மீறுதலினாலே முழு மனித இனமும் பாவத்துக்குள்ளானது. இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதலினாலே முழு மனித இனமும் மீட்புக்கான அந்த நீதியினுடைய வேலையை தேவன் செய்து முடித்தார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த நீதிக்குள்ளாக வருகிறார்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பொருளிருந்தருளப்படுகிறார். அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய நீதியை பெற்றவர்கள் என்று சபைக்கும் உலகத்துக்கும் அங்க அடையாளப்படுத்துறவர்களா இருக்கிறார். ஓகேங்களா? இப்ப தேவனுடைய நீதியினால, தேவனுடைய பரிசுத்தத்தினால நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஆதாம் செய்த பாவத்துக்கு தேவன் யாரை அழிச்சிருக்கணும்? ஆதாம் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்துட்டான்ல, அவனுக்கு மீட்பை உண்டாக்குறதுக்கு தேவன் என்ன பண்ணிருக்கலாம்? அவனை அழிச்சிட்டு வேறொரு மனிதனை தேவன் மண்ணினாலே உருவாக்கி நாசியில சுவாசத்தை கொடுத்து ஜீவ ஆத்மாவுடைய கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் மனிதனை அழிவதை தேவன் விரும்பல. அவனுடைய சந்ததியில கிறிஸ்து வருவதை தேவன் அறிந்திருந்தார். அந்த கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே ஒருவன் நீதிமான் ஆக முடியும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். அவருடைய திட்டத்திலே வழியாக இருந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய திட்டத்தின்படியே அவர் மனிதனாக வந்தார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். அவருடைய மரணம் உயிர்த்தெழு விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய நீதியினாலே அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப தேவனுடைய மனித இனத்தின் மீதான கோபத்தை இப்ப யார் எடுத்துக்கிட்டா? இயேசு கிறிஸ்து எடுத்துக்கிட்டாருங்க. அழிக்கப்பட வேண்டிய மனிதன், ரத்தம் சிந்த வேண்டிய மனிதன், அவன் ரத்தம் சிந்துவதற்கு பதிலாக இப்ப யார் ரத்தம் சிந்தினா? இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தினாலே இலவசமாக அவருடைய கிருபையினால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்ப மீட்கப்பட்ட நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீங்க. ஓகேங்களா? அப்ப பரிசுத்தமா இருக்கிற நீங்கள், பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்ட நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீங்க. நீங்களும் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். அப்ப பரிசுத்தத்தோட
தேவனுடைய நீதி இணைந்து செயல்படும். சரிங்களா? இப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, தேவனுடைய நீதி அவருடைய அன்போடு கூட இணைந்து செயல்படும். முதலாவது எதோட கூட இணைந்து செயல்படும்? பரிசுத்தத்துல இணைந்து செயல்படும். இப்பொழுது தேவனுடைய அன்போடு கூட இணைந்து செயல்படும். எப்படி தேவனுடைய நீதியை பரிசுத்திலிருந்து பிரிக்க இயலாதோ, அதே போல தேவனுடைய நீதியை அவருடைய அன்பிலிருந்து பிரிக்க இயலாது. கரெக்டுங்களா? தேவன் பரிசுத்தராய் இருப்பதினாலே மனிதன் அவன் பாவம் செய்ததுனாலே அந்த பாவத்துக்குரிய தண்டனை தந்தார்ல, அந்த தண்டனை தந்த அதே தேவன் தான் தம்முடைய அன்பினாலே, அவர் அன்புள்ளவராய் இருப்பதினாலே அந்த தண்டனையிலிருந்து மனித இனத்தை மீட்டுக் கொள்வதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார். கரெக்டா? அப்ப தண்டிக்கிறது அவர் தான், அன்பினாலே அவங்களை மீட்கிறது யாருதான்? தேவன் தான். அப்ப தேவன் பரிசுத்தமாய், நீதியாய், நியாயமாய், ஞானமாய் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதன் அவன் இழந்த தேவனுடைய குணநல பண்புகளை மீண்டுமாக அவன் பெற்றுக்கொண்டு தம்மிடத்தில் சேருவதற்கு அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மையும் பரிசுத்தமாய் இருக்க சொல்கிறார். அவர் அன்புள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்கிறார். அப்ப நீங்கள் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அவர் அன்புள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்வீர்களானால் நீங்களும் அன்புடன் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்ப மறுபடியும் ஆதியாகமத்துக்கு வந்துருவோம். சரிங்களா? இப்ப ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளையை மீறி பாவம் செய்துட்டாங்க. கரெக்டுங்களா? தேவன் அவர்களை நீதியாக தண்டித்தார். தண்டனையை குறித்து பரிசுத்தத்தை பார்க்கும்போது அவருடைய தண்டனையை குறித்து பார்த்துட்டோம். இப்ப அதே ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல தேவனுடைய அன்பை குறித்து பார்க்கலாம். முதல்ல தண்டனை குறித்து பார்த்தோம். என்னென்ன தண்டனை கொடுத்தாரு? பெண்ணுக்கு என்ன தண்டனை கொடுத்தாரு? கர்ப்பமா இருக்கும் போது வேதனையோட பிள்ளை பெறுவாள். அடுத்து அவளுடைய ஆசை அவனுடைய புருஷனை பற்றி இருக்கும், அவன் அவளை ஆண்டு கொள்வான். இது பெண்ணுக்கு கிடைத்த தண்டனை. ஒரு ஆணுக்கு கிடைத்த தண்டனை, அவன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. பூமியானது முள்ளும் குறிக்கும் முளைப்பிக்கிறதா இருக்கிறது. வருத்தத்தோட அவனுடைய பலனை பூமியிலிருந்து அவன் எடுத்துக்கொள்வான். அவனுடைய முகத்தினுடைய வேர்வையை சிந்தி அந்த பலனை பெற்றுக்கொள்ளும் விதமாக இருக்கும். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே அவன் திரும்பமாக மண்ணுக்கு திரும்புவான். இது எல்லாமே 3ஆம் அதிகாரத்துல தண்டனையாக கொடுக்கப்பட்டது. கரெக்டுங்களா? இது பரிசுத்தத்தை விளங்கும்படியாக, தேவனுடைய நீதி விளங்கும்படியாக அவர் தண்டிச்சுதான் ஆகணும். கரெக்டுங்களா? அண்ணன் சொன்னாரா இல்லையா? அப்ப அண்ணன் அவர் சொன்னது படி அப்ப தண்டனை என்பது தேவனுடைய நீதியை நிலைநாட்டுகிறது. இருவருமே தண்டிக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தடிக்கப்பட்டார்களா? அந்த ஜீவ விருட்சத்தை பறித்து புசித்து என்றென்றைக்கும் அந்த பாவ சாயல்ல இருந்து விடாதபடி தேவன் ஏற்படுத்தின அந்த மீட்பினுடைய அந்த சுவிசேஷ செய்தியை அவர்கள் விசுவாசித்து மீட்பின் திட்டத்துக்குள்ளாக மனித இனம் வரும்படியாக ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் என்ன பண்ணிட்டாரு? வெளியே அனுப்பிவிட்டார். அப்ப பாரபட்சம் இல்லாமல் தண்டித்தார். 2 பேரையுமே தண்டித்தார். கரெக்டுங்களா? இப்ப தேவனுடைய அன்போடு கூட இணைந்து எப்படி தேவனுடைய நீதி நிறைவேறுகிறதுன்னு பார்க்கிறோம். ஓகேங்களா? இப்ப பகலினுடைய குளிர்ச்சியான வேலையில தேவன் வருகிறார். வாசிங்களா? பகலின் குளிர்ச்சியான வேலை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்ப பாவத்துல விழுந்து போயிட்டாங்க. இப்ப தண்டிக்கிறதுக்கு தண்டனையை குறித்து நம்ம அடுத்தடுத்த வசனங்களை பார்க்கிறோம். தண்டனைக்கு முன்பாகவே தேவன் என்ன பேசுறாருன்னு கவனிங்க. வாசிங்களா? 9ஆம் வசனம் வாசிங்க. பகலின் குளிர்ச்சியான வேலையில அவர் என்ன பேசுறாருன்னு 9ஆம் வசனம் வாசிங்க. நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இப்ப என்னன்னா, பாவத்தினாலே மனிதன் விழுந்து போன நிலையிலே தேவனுடைய சந்நிதிக்கு அவன் விலகி அத்தியிலேனால் ஆன ஆடைகளை அவன் தரித்து கொண்டு விருட்சங்களுக்குள்ளே தன்னை மறைத்து கொண்டு இருக்கிறான். இப்ப அவனாக நினைத்தாலும் யாரிடத்தில் வர முடியாது. ஆனால் தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறதுனாலே அவருடைய அன்பின் சத்தமாக ஏதேன்ல அவருடைய வார்த்தைகள் துணித்தது. என்னன்னு தொழிச்சது? ஆதாமே நீ. ஆனா ஆதாமை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்டிருக்கலாம்? ஆதாமே நீ ஏன் கனிய புஷ்டன்னு கேட்டிருக்கலாம். ஆதாமே நீ ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு கேட்டிருக்கலாம். ஆதாமே நீ ஏன் அத்தியிலான ஆடைகளை தரிச்சிருக்கான்னு கேட்டிருக்கலாம். ஆதாமே நீ ஏன் நிர்வாணியா இருக்கலாம்னு கேட்டிருக்கலாமா? முடியாதா? இதெல்லாமே ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரிந்தும் கூட ஆதாமிடம் தேவன் கேட்கிற வார்த்தை என்ன என்றால், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும் போது ஆதாம் அவன் தேவனுடைய சந்நிதியிலிருந்து விலகி இருக்கிறான் என்பது ஆதாம் புரிந்திருப்பாருங்க. அப்ப ஏதேன் தோட்டத்துல
அன்பின் சத்தமாக தேவனுடைய வார்த்தை அங்கே தொனிக்கிறதை பார்க்கிறோம். இப்ப ஆதாம் தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய தவறுக்கு அவன் பொறுப்பேற்று அவன் தேவனிடத்தில் வந்து தேவனுடைய கரங்களை பற்றி கொள்ளும்படியாக அந்த அன்பின் சத்தம் ஏதேன் தோட்டத்திலே தொனித்தது. ஆனால் ஆதாம் தன்னுடைய பாவத்தினுடைய தன்மையினாலே அவனுடைய தவறுக்கு அவன் பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் தேவனிடத்தில் வராமல் தேவனுடைய கரங்களை பற்றி கொள்ளாமல் விலகினவனாக அவன் நின்று கொண்டிருந்தான். அப்ப தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் கிருபையும் ஏதேன் தோட்டத்துல அவர் மனிதனிடத்துல காண்பிக்கிறத பார்க்க முடிகிறது. ஓகேங்களா? இப்ப நம்ம ஃபேமிலியில சண்டை போட்டோம்னா, சண்டை போட்ட அன்னைக்கே நம்ம பெண்கள்லாம் பேசிடுவீங்களா? எவ்வளவு நாள் கழிச்சு பேசுவீங்க? குறைந்தபட்சம் 2 days சொல்றாங்க. 48 hours. நான் கொஞ்சம் பெருசா சொல்றேன். 48 hours. 1 monthனா அது கால்குலேஷன்ல கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. என் மைண்ட் ஏற்கனவே வேலை செய்ய மாட்டேது. 1 monthக்குன்னா சரி ஓகேங்க, பல மணி துளிகள். அடுத்து சிலர் வருஷ கணக்கில் பேச மாட்டாங்க. ஆனா பகலினுடைய குளிர்ச்சியான வேலையில ஆண்டவர் வந்து பேசுறாருங்க. அவருடைய அன்பை உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? தேவனுடைய நீதியான அந்த தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக அன்பின் நிமித்தமாக அவனை அரவணைத்து தன்னிடத்துல சேர்த்து கொள்வதை ஆண்டவர் விரும்புறாருங்க. ஆனா நாம ஒரு கணவனா இருந்தோம்னா மனைவியை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள முடியல, ஒரு மனைவியா இருந்தா கணவனை மன்னிச்சு ஏற்க முடியல, பெற்றோர்களா இருந்தா பிள்ளைகளை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள முடியல, பிள்ளைகளா இருந்தா பெற்றோர்களை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம்? என்ன பனிஷ்மெண்ட்? 1 மாசம் பேசாம இருந்தா பாத்துருவோமே, யார் முதல்ல ஆரம்பிக்கிறான்னு பாத்துருவோம். நீ தானே ஆரம்பிச்ச, நீயே வந்து கேளு. ஓகேங்களா? அப்ப தண்டிப்பதற்கு முன்பாக அவங்களிடம் அன்பாக பேசி அவர்களை தம்மிடம் அரவணைத்துக் கொள்வதை ஆண்டவர் விரும்பியிருக்கார். கரெக்டுங்களா? அப்ப அவருடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு அவர் அன்போடு கூட செயல்படுகிறத நீங்கள் பார்க்க முடியும். பாவத்துக்கு தண்டனை உண்டு, அதே சமயம் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. நீங்கள் தேவன் தண்டிக்கிறாரு, அதே சமயம் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பையும் கொடுக்கிறார். நம்ம எத்தனை சமயம் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறோம்? ஒருவேளை நீங்கள் தவறு செய்வீர்களானால் இமீடியட்டா மன்னிப்பு கேட்டு நீங்கள் அதை மனம் திரும்புவதற்கு ஒப்புரவாவதற்கு உடன்படுங்கள். நீங்கள் அந்த மன்னிப்பு கேட்பதற்கு தாமதத்தை ஏற்படுத்தி அந்த பிரச்சனையினுடைய வீரியத்தை இன்னும் பெருசு பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ஆண்டவர் எப்படி உங்களிடம் அன்பு காண்பித்தாரோ அவருடைய பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்ட நீங்கள் பரிசுத்தம் ஆகிறீர்கள், அவருடைய நீதிக்கு அழைக்கப்பட்ட நீங்கள் நீதிமான்களாக வாழ்கிறீர்கள் என்பீர்களானால் நீங்களும் பிறரை மன்னிக்கிறவர்களாக ஏற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? இப்ப அன்புல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்து இதை முடிக்க போறோம். அப்ப தேவன் அன்பானவரா இருப்பதனாலே அவருடைய அன்பின் நிமித்தமாக ஒருவன் அந்த பாவத்தினுடைய தண்டனையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்வடைந்து அதை அறிக்கையிட்டு அதை விட்டு விட்டு தேவனிடத்துல வந்து சேர்ந்து கொள்ளணுங்க. தேவன் ஒருவேளை ஆதாம் அந்த இடத்துல தன்னுடைய பாவத்துக்கு அவன் பொறுப்பேற்று அவன் வந்து தன் நிமித்தமாக அந்த ஏதேன் தோட்டத்தை காக்க தவிர அந்த காரியத்தை ஒப்புக்கொண்டு இருப்பானால் தேவன் ஒருவேளை வேறு விதமா இதை கையாண்டு இருக்கலாம். கட்டுங்களா? அவனுடைய பாவத்தினுடைய தன்மைகளினாலே அவன் தேவனை விட்டு விலகுவதற்கும் தொடர்ந்து அந்த பாவத்தினுடைய தன்மையிலே இறந்து விடாதபடி தேவன் அதனை ஏதேன் தோட்டத்திலிருந்தும் அனுப்பி விட்டார் என்று பார்க்கிறோம். இப்ப ஏதேன் தோட்டத்திலிருந்து இருவரையும் அனுப்பிச்சிட்டார்ல, அன்பின் சத்தமா தொனிச்சு கடைசியில தண்டனையில முடிஞ்சு அவங்க வெளியே போயிட்டாங்க. கரெக்டா? அப்படிதானே அந்த அதிகாரம் முடியுது. சரி, 9ஆம் வசனத்துல 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஆதாமே நீ எங்க இருக்கேன்னு கேட்ட தேவன் 24ஆம் வசனத்துல 23, 24 தோட்டத்துல இருந்து அவங்களை அனுப்பி சுடரொளி பட்டயத்தை வைத்துட்டாருன்னு முடியுது. கரெக்டுங்களா? அப்ப அன்பில் ஆரம்பிச்சது அவர்களுடைய இருதய கடினத்தினாலே தண்டனையினாலே அவர்கள் துரத்தடிக்கப்படுறாங்க. கரெக்டுங்களா? கரெக்டா தப்பா? அப்ப பாவத்தை செய்த மனிதன் தண்டனையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதே மாதிரி தேவன் நீதி உள்ளவரா இருப்பதனாலே அவர் பரிசுத்தரா இருப்பதனாலே பாவம் செய்தவனை அவர் தண்டித்துதான் ஆக வேண்டும். கரெக்டுங்களா? அவர் தண்டித்ததும் கரெக்டு தான். அந்த தண்டிப்பை பாவம் செய்தவன் ஏற்றுக்கொள்வதும் சரிதான். இது இரண்டும் அன்பின் நிமித்தமா நடக்கும்போது அந்த இடத்துல தேவனுடைய நீதி நிலைநாட்டப்படுங்க. அதே சமயம் அவங்களை தண்டித்து விட்டு விடாமல் அவர்களை மீண்டுமாக சேர்த்து கொள்வது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. புரிஞ்சுங்களா? அப்ப தேவனுடைய ஒரே பேரான நித்திய குமாரன் மூலமாக ஆதாமுடைய மீறுதலினாலே பாவத்தில் விழுந்து போன நம்மை தேவன் மீண்டுமாக தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்வதை அவர் என்ன பண்றாரு? விருப்பமுடையவராக இருந்திருக்கிறார். அப்ப ஏதேன் தோட்டத்துல இருந்து அனுப்பி விட்டதுல ஏதாவது அன்பு இருக்கா ஆண்டவர்கிட்ட? ஆரம்பிக்கும் போது அன்போட ஆரம்பிச்சாரு. ஏன் ஏதேன் தோட்டத்துல இருந்து அனுப்பி விட்டாரு அவங்கள?
அவங்களுக்கு மீட்பே கிடைக்காதபடி அவங்க வாழ்ந்திருப்பாங்கங்க. இன்னைக்கு ஒருவேளை ஆதாம் இருந்தாருன்னா பாவத்தினுடைய தன்மையோட கூட இருந்திருப்பார். புரியுதுங்களா? அப்ப பாவத்தினுடைய தன்மையிலே அவர்கள் ஜீவ விருட்சத்தினுடைய கனியை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருந்து விடாதபடி தேவனுடைய அன்பின் நிமித்தம் அவங்களை அனுப்பி விட்டாருங்க. அதனால மீண்டும் வருவதற்கான வழியையும் அந்த செய்தியும் அறிவிச்சுதாங்க அனுப்புனாரு. வெளியே வந்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? ஏதேன் தோட்டத்துல இருந்து அனுப்பப்பட்டிருந்தாலும் மீண்டுமாக என்னுடைய கீழ்ப்படிதலினாலே விசுவாசத்தினாலே தேவனிடத்தில் நான் வர முடியும்னு ஒரு நம்பிக்கையோட தானே ஆதாம் அவள் போயிருப்பாங்க. அந்த வார்த்தைகளை தானே தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் தானே அவருக்கு கீழ்ப்படிந்து காணிக்கையை கொண்டு வந்து அவரை தொழுது அவரை போற்றி புகழ்ந்து மகிமையாக அவருக்கென்று ஜீவிக்கிற அந்த சந்ததி அதுக்கப்புறம் தானே வந்திருக்கும். அப்ப ஏதேன் தோட்டத்திலிருந்து இவர்கள் அனுப்பி விட்டாலும் தேவன் அன்பின் நிமித்தமாக தான் அந்த காரியத்தை செய்திருக்கிறார். அப்ப அன்புடன் ஆரம்பித்த தேவன் அவங்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தினது அது தண்டனையாக இருந்தாலும் அது அன்பின் நிமித்தமா தான் செய்யறாரு. நாமும் கூட ஒருவேளை நாம் தவறுகிற ஒரு ஆணாவோ பெண்ணாவோ பிள்ளைகளாவோ பெற்றோர்களாக இருக்கும்போது அந்த தவறுகளை தண்டிக்கணும். அதே சமயம் அன்பின் நிமித்தமாக அவர்களை சேர்த்து கொள்ளவும் நம்ம மனதுள்ளவர்களா இருக்கணும். சரிங்களா? 1 monthல கொஞ்சம் ஓவர் டூ மச், கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க. கூடுமான வரைக்கும் சூரியன் உதிக்கிறதுல இருந்து சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உங்களுடைய கோபம் தனியே கடவுதுன்னு பைபிள் சொல்லுது. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அன்றன்றைக்கே முடிச்சிருங்க. அதுதான் சரி. நாளை தினத்தை பத்தி நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? இன்னைக்கு நிஜம், இன்னைக்கு நம்ம நீதியானதை செஞ்சிருக்கிறோமா, இன்னைக்கு நம்ம பரிசுத்தமானதை செஞ்சிருக்கோமா, இன்னைக்கு நம்முடைய அன்பை காண்பிச்சிருக்கோமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ரோமர் 2:11 பாத்தீங்கன்னா தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று பார்க்கிறோம். ரோமர் 3 வசனங்கள் 22 26 வரைக்கும் வாசிக்கிறோம். தம்முடைய நீதியை காண்பிக்க தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய நீதியை நாம் இழந்திருக்கிறோம். மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால அந்த நீதிக்குள்ள வருகிறோம். புரியுதுங்களா? அப்ப தேவனுடைய நீதிக்குள்ள வந்த நீங்கள் தேவனுடைய பரிசுத்தத்தோடும் தேவனுடைய அன்போடு கூட இணைந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்களும் பாவத்தை பொறுத்து கொள்ளக்கூடாது. பாவம் செய்கிறவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வர்களாக இருக்கும். புரியுதுங்களா? பாவத்துக்கு தண்டனை அவசியம். தண்டனையை அவர்கள் புரிந்து கொண்டார்களானால், தண்டனை நிமித்தமாக அவர்கள் மனம் திரும்பினார்களானால் அவர்களை ஏற்றுக்கொள்வதும் அவசியம். புரியுதுங்களா? அப்ப தேவனிடத்திலிருந்து நாம் இந்த 2 விஷயங்களையும் கற்றுக்கொள்வர்களாக இருக்கும். அப்ப ரட்சிப்புல மனிதனுடைய பங்கு எதுவுமே இல்லைங்க. அவனா நீதிமானாக முடியாது, அவனா ரட்சிக்கப்பட முடியாது, அவனா பரிசுத்தமாக முடியாது, அவனா அன்பு காண்பிக்க முடியாது. இது எல்லாமே தேவனை சார்ந்து இருக்கும் போது, தேவனை பற்றி கொண்டு இருக்கும் போது, தேவனை விசுவாசிக்கும் போது நடக்கக்கூடியது. தேவனை விசுவாசிப்பதனாலே கீழ்ப்படிதனாலே அவர்கள் பரிசுத்தாவியை பெற்று அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழ முடியும். தொடர்ந்து அவர்கள் அன்புள்ளவர்களாக வாழ முடியும். தேவன் நம்ம மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறத மீக 6:8 அழகா பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? நன்மை இன்னதென்று மனிதனுக்கு அவர் அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை என்று வேற எண்ணத்தை ஆண்டவரிடம் கேட்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப மனத்தாழ்மையாய் நீங்கள் நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து வாழ்வதை தான் தேவன் என்ன பண்ணுகிறாரு? விரும்புகிறவராய் இருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்கிறோம். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும்னா அதுல என்னெல்லாம் அடங்கியிருக்கு? தண்டனை இருக்கு, அன்பு இருக்கு. அப்ப நம்ம தண்டிக்கலாமா? பாவம் செஞ்சா தண்டிக்கணுமா மன்னிக்கணுமா? மனிதர்களுக்கு என்ன உரிமை கொடுத்திருக்கிறாரு? பாவம் செய்தால் மன்னிக்கலாமா தண்டிக்கலாமா? ரோமர் 12 வசனங்கள் 9 முதல் 12 வரை. ஓகே, இப்ப நாம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் மனிதர்களை தண்டிக்கலாமா கூடாதா? அப்ப தண்டிக்கிறது அவரோட வேலை. அவரோட என் பாட்டை நான் பாத்துக்கிறேன், நீ என்ன பண்ணு, உன்னுடைய அன்பை மாயமற்றதா காண்பிங்கிறார். எல்லாத்துலயும் அன்பு இருக்கட்டும்ங்கிற. நீங்க சொன்ன வசனங்களை கீழ்ப்படியதா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் எல்லாமே இது எதுவுமே உங்களால் செய்யவே முடியாதுங்க.
உங்களுடைய சுயத்துல நீங்க செய்யவே முடியாதுங்க. அப்ப தேவன் விரும்புகிற இந்த நீதியை நீங்கள் நிலைநாட்டி அதிலே வேறு ஒன்றே அதிலே நிலை பெற்று நீங்கள் கனி தருவர்களா வருவதற்கு உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். அன்பினாலே அன்பு சகலத்தையும் தாங்கும், எல்லாவற்றையும் தாங்குகிறவர்களாக நீங்க இருக்கணும். சரிங்களா? அப்ப தண்டனை தேவனுக்குரியது, அதை நம்ம செய்யக்கூடாது. அப்ப பேசாம இருக்கிறது என்னது? அது தண்டிக்கலாமா நம்ம? அப்படி பிள்ளைகளை சில விஷயங்கள்ல சிச்சித்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொண்டு கரெக்ட் பண்றதுக்காக உதவி செய்யறோம். தேவனும் சில விஷயங்களை நம்மளை சிச்சித்து நம்மளை சரி செய்வதற்காக, நம்முடைய விசுவாசத்துல நம்ம வளர்வதற்காக சில சோதனைகளை அனுமதிக்கிறார். இது வேற. நீங்கள் உங்களுடைய மாம்சத்துல தோன்றின காரியங்களுக்காக, உங்களுடைய சுய விருப்பத்துக்காக, உங்களுடைய நோக்கத்துக்காக தேவனுடைய அன்பை நீங்கள் விட்டு விட்டு நீங்கள் நியாயம் தீர்க்கிறவர்களாக, பழி செய்கிறவர்களாக, தண்டிக்கிறவர்களாக மாறிவிடக் கூடாது. புரியுதுங்களா? அப்ப தேவனுடைய சாயல்ல நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களானால் தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் நீதி உள்ளவர்களாக இருக்க முடியும். அந்த நீதி பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பீர்கள். தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறது போல நீங்கள் அன்புள்ளவர்களா இருப்பீர்கள். ஆனால் தேவன் தண்டிக்கிற விதமாக உங்களால் தண்டிக்க இயலாது. அது தேவனுக்குரியது, அது தேவன் பார்த்து கொள்வான்னு நீங்க விடுறீங்கல்ல, அதுவும் தேவனுக்கு கூட சேர்ந்து செய்யறது தாங்க. உங்களுக்கு எதிராக தீமை செய்யறாங்களா, உங்களை துன்பப்படுத்துறாங்களா, உங்களை காயப்படுத்துறாங்களா, உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா, உங்களுடைய வாழ்க்கை வெறுக்கும்படியா செய்யறாங்களா, மறிச்சர்லான்னு தோன்ற வரைக்கும் செய்யறாங்களா, அதுக்கான நியாய தீர்ப்பை யார் செய்யறா? அதுக்கான பழிவாங்குதலை யார் செய்யறா? தேவன் பார்த்துக்குவாரு. நீங்க அதை செய்யாதீங்க. நீங்க உங்களுடைய அன்பினால அவன் மனம் திரும்புவதற்கு என்ன வேலை செய்யணும்னு பாருங்க. ஒருவேளை அது தேவன் நீதி செய்வதற்கு நீங்கள் இடம் அளித்தீர்களானால் அதுவும் நீங்கள் தேவனோட கூட செய்கிற தேவனுடைய நீதியாதாங்க இருக்கு. அந்த நீதி நீங்க செய்யணுட்டு நீங்க தேவனாயிராதீங்க. சில சமயங்கள்ல மனைவிகள் தேவனாக முயற்சி பண்றாங்க, சில சமயங்கள்ல கணவர்கள் தேவனாக முயற்சி பண்றாங்க, சில சமயங்கள்ல பிள்ளைகள் ஆகுறாங்க, பெற்றோர்கள் ஆகுறாங்க. அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில பிள்ளைகளை வற்புறுத்தி கீழ்ப்படிய முடியாம, அவர்கள் ஆண்டவருக்கு பிரியாம வாழ முடியாம தொடர்ந்து அவங்கள துன்புறுத்தி அவங்கள வேதனைப்படுத்தி அநேக காரியங்களை அவங்கள தண்டித்து சிச்சிக்கிறாங்கிற பேர்ல அவர்கள் தேவன் பதில் செய்வதற்கு பதிலா இவங்க பதில் செஞ்சிட்டு இருக்காங்க. உங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் நடக்காதீங்க. தண்டிக்கிறது யாருக்குரியது? தேவனுக்குரியது. நான் என்ன சொல்ல வரேன், பத்சபேலோட கூட தாவீது என்ன பண்ணாரு? பாவம் செய்த போது தேவன் நீதி உள்ளவரா இருக்கனால அவன் செய்த பாவத்துக்கு தண்டனையை அவர் கொடுத்தாரு. நம்ம தண்டிக்க கூடாது. நான் சொல்ல வர விஷயம் புரியுதா உங்களுக்கு? அப்ப நாமும் நீதியாய் வாழ்வது அவசியம். நாம் சரியானதை, நியாயமானதை, நேர்மையானதை, நன்மையானதை செய்ய வேண்டும். நன்மை இன்னது என்பதை தேவன் நமக்கு அறிவித்திருக்கிறாருங்க. நீங்கள் ஒருவேளை குடும்பத்துல நீங்கள் தண்டனை செய்யாம பரிசுத்தமா ஜீவித்து அன்போட கூட குடும்பத்தை நடத்துறீங்கன்னா ஆண்டவர் செய்யற ஊழியங்க அது. உங்களுக்கு கூட்டம் அவசியம் கிடையாது, உங்களுக்கு மேடை அவசியம் கிடையாது, உங்களுக்கு மைக்கு அவசியம் கிடையாது. குடும்பத்துல பரிசுத்தம் நிலைநாட்டுவதற்கு அன்போட கூட உங்களுடைய தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பிறருடைய தவறுகளை மன்னித்து அவர்கள் தவறு செய்யும் போது அவர்கள் தவறுகளை உணர்வடைந்து தேவனிடத்தில் சேர்க்கும்படியா செய்றீங்களா? அதுதாங்க பெரிய ஊழியம். அந்த ஊழியத்தை செய்யறத இப்ப அநேகர் அவர் கிறிஸ்தவத்துல நடக்காதனால இப்ப கிறிஸ்தவம் கேலிக்குரியதாக மாறிட்டு வருது. கிறிஸ்தவன் தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும், கிறிஸ்தவர் அல்லாத ஒருத்தர் இந்த ஊழியத்தை செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட மேன்மையான ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் குடும்பத்தை ஊழியம் செய்யாம சபையில ஊழியம் செய்ய முடியாதுங்க. நீங்கள் குடும்பத்தை ஊழியம் செய்தீங்கன்னா தான், நீங்கள் குடும்பத்தை வழி நடத்தினீங்கன்னா தான் சபையை வழி நடத்த முடியும். அப்ப குடும்பத்துல மன்னிங்க, குடும்பத்துல அன்பை காமிங்க, குடும்பம் பரிசுத்தமா ஜீவிப்பதற்கு தேவனுக்கு பிரியமா இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. தண்டிக்கிறத விட்டுருங்க, மன்னிக்கிறது அதிகமா விட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமா ஜீவிச்சு அன்பை காண்பிச்சு அவங்க மனம் திரும்புவதற்கு தொடர்ந்து அவங்க கிட்ட வேலை செஞ்சு அவங்கள தண்டிக்காம நடத்துறீங்கல்ல, இது பெரிய ஆராதனைங்க. இத உங்களுடைய மாம்சத்தினால செய்ய முடியாது, ஆனா ஆவியினால செய்ய முடியும். உங்களுடைய சுயமா செய்ய முடியாது, கிறிஸ்துவனுடைய அன்பினால செய்ய முடியும். கிறிஸ்துவனுடைய நீதியினால நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய ஊழியம் உங்களுடைய குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கிட்டோம். உங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஊழியத்துக்கான பொறுப்பு இருக்கு. ஊழியம் ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கு உரியது. நீங்கள் கீழ்ப்படிந்தீங்கன்னா ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றீங்க. நீங்கள் மனைவி இடத்துல அன்பு கூர்ந்தீங்கன்னா ஊழியத்தை நிறைவேற்றீங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிந்தா ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுறாங்க. ஆமாவா இல்லையா? அப்ப
ஒரு விசுவாசமும் மனத்தாழ்மையும் கீழ்ப்படிதலும் இல்ல ஒருத்தர் தாங்க ஊழியத்தை செய்ய முடியும். வயசு வித்தியாசம் கிடையாது. சத்தியத்தை சொல்ல வேண்டியது நம்ம வேலை. ரட்சிப்பு தேவனுடையதுங்க. ரட்சிப்பினுடைய வேலையை அவர் செய்யட்டும். சுவிசேஷம் சொல்ற வேலையை நீங்க செய்யுங்க. அது அன்பை நிமித்தமா செய்யுங்க, பரிசுத்த நிமித்தமா செய்யுங்க. கோபப்படாம பொறுமையோட நிதானமா கத்தருக்கென்று செய்கிறதா நினைச்சு செய்யுங்க. புரியுதுங்களா? அதுக்கேற்ற பலனை ஆண்டவரத்துல இருந்து பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப உங்களுடைய வாழ்வு தேவனை ஆராதிக்கும் மகிமையுள்ள வாழ்வாக இருக்கட்டும்ங்க. உங்களுடைய கீழ்ப்படிதல் தேவன் விரும்புகிற கீழ்ப்படிதலா இருந்து தேவனுக்கு மகிமையும் புகழ்ச்சியும் சேர்க்கட்டுங்க. உங்களுடைய அன்பு கூறுதல் தேவன் விரும்பும் ஒரு அன்பு கூறுதலாக இருந்து உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சிறந்த வழிநடத்தும் ஒரு தலைவனாக இருப்பதற்கு இருக்கட்டும்னு சொல்லி நான் உங்களை என்ன பண்ணுகிறேன், அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அப்போ ஒரு குடும்பமாக இணைந்து நாம் தேவன் விரும்புகிற வாழ்வை நம்மளால வாழ முடியுங்க. இது எல்லாத்துக்குமே தேவன் மையமா இருக்கணும், தேவனுடைய வார்த்தை மையமா இருக்கணும். தேவ ஆவியானவரை நீங்கள் பெற்று தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் வழிநடத்தப்படும் போது, கிறிஸ்து உங்களுக்கு தலையா இருந்து கிறிஸ்து உங்களை ஆளுகை செய்யும் போது, பிதாவாகிய தேவனுடைய அந்த கிருபையினாலே நீங்கள் அனுதினமும் பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைய முடியும். நீங்கள் அனுதினமும் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளிலே நடக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு தீமை செய்கிறவர்களையும் நீங்கள் மன்னித்து அவர்களை தண்டிக்காமல் தேவனுடைய நீதியை நிறைவேற்றவர்களாக இருக்க முடியும். தேவனுடைய நீதியிலே தேவனை நீங்கள் உங்களுடைய குடும்பங்களிலே மகிமைப்படுத்த கணவன்மார்களையும் மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் கர்த்தருக்குள்ளாக நான் அன்போட கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார்கள்.